வணக்கம் இந்தியா. க்ளோசிங் டே சென்செக்ஸ் பார்த்தோன்னா சென்செக்ஸ் எஸ்எல்எஸ் நிஃப்டி வீழ்ச்சியை தழுவி 223 புள்ளிகள் நிஃப்டி குறைந்து 25,066.20 முடிவடைந்திருக்கிறது. அட்வான்சஸ் 494, டிக்ளைன்ஸ் வந்து பார்த்தோன்னா 1983. ஸோ மெயினாக நம்மளுடைய பெஞ்ச்மார்க் ஈக்விட்டியில் இந்த ஃப்ரைடே பார்க்கும்பொழுது ஒரு ஷார்ப்பாக வந்து கடைசியில் தான் வந்தது இந்த செல்லிங் ப்ரெஷர்னு சொல்லலாம். அதுவும் அது வந்து எல்லா செக்டார்லேயும் இன்டென்சிஃபை பண்ணினதுன்னு சொல்லலாம். மெயினாக இதற்கு காலையில் வந்த அதானி குரூப்பினுடைய வீக்னஸ். ஸோ அவங்களுக்கு வந்து அமெரிக்காவில் உள்ள எஸ்டிஎல்லை திருப்பி மறுபடியும் அவங்க இஷ்யூ எடுக்க போகிறோம் அப்படின்னு சொன்னது. ரெண்டாவது எட்டர்னல் இண்டிகோவும் ஸோ அதுவும் மார்க்கெட்டை பிடிச்சி இழுத்ததற்கு ஒரு முக்கிய காரணி என்று சொல்லலாம். ஸோ மேலும் செக்ட்ரல் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தோன்னா எல்லாமே இன்றைக்கி க்ளோஸ் டு இந்த நெகட்டிவ் டெரிட்டரி அப்படின்னு சொல்லலாம். அட்வான்ஸ் டிக்ளைன்ஸை வைத்து பார்க்கும் பொழுது மார்க்கெட்டினுடைய பிரெத் வந்து வீக்காக இருக்கிறது என்பதை சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் ரியாலிட்டி, மீடியா அண்ட் பிஎஸ்யூ பேங்க்ஸ் இந்த மூணும் தான் ஹெவியாக ப்ராஃபிட் புக்கிங்கில் விழுந்தது. அரௌண்ட் 3.34 to 2.27% வரலையும் விழுந்திருக்குன்னு சொல்லலாம். ரியாலிட்டி தான் ஸ்டீப்பஸ்ட்டு டிக்ளைன். அதுபோல் மிட் கேப் பார்த்தோன்னா ஒரு 1.8% விழுந்திருக்கு. ஸ்மால் கேப்பும் அரௌண்ட் 2% கிட்டத்தட்ட விழுந்திருக்கு. ஸோ இந்த ப்ராடர் மார்க்கெட்டும் இன்றைக்கி வந்து விழுந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தவரை பார்த்தோன்னா டாக்டர் ரெட்டி, ONGC, டெக் மஹேந்திரா, HCL, தென் ஹிண்டால்கோ, ஹிந்துஸ்தான் லீவர், ஹிண்டால்கோ இவையெல்லாம் ஏறிய பங்குகள். இறங்கினதில் பார்த்தோன்னா அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட், தென் எட்டர்னல், இண்டிகோ, ஜியோ ஃபினான்ஸ் இவையெல்லாம் வீழ்ச்சி அடைந்த பங்குகள் என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் பிளாக் டீலை பொறுத்தவரை பார்த்தோன்னா ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ், HPCL அண்ட் டாபர் நடந்திருக்கிறது. போல் தங்கம் பார்த்தோன்னா இன்றைக்கி 317 ரூபாய் அதிகரித்து 1,56,658, வெள்ளி 6,311 ரூபாய் அதிகரித்து 3,33,600, க்ரூட் ஆயில் 127 ரூபாய் அதிகரித்து 5,567 வினிமாகிக் கொண்டிருக்கிறது. மெயினாக கோல்டு சில்வரை பொறுத்தவரையிலும் பார்த்தோன்னா இது வந்து ஒரு ஒன்லி ஆன் த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன், வேறு எதுவுமே இல்லை, அது ரெண்டும் தான் இனிமேல் உலகத்தையே காப்பாற்ற போகுது அப்படிங்கிற மாதிரி மக்கள் வந்து அதுக்கு மேலே போய் அதிகமாக மோகம் வச்சுட்டு போய் மாட்டுறாங்க. ஸோ கோல்டு சில்வரில் கண்டிப்பாக ஒரு கரெக்ஷன் வரக்கூடும். எதனால் வரக்கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் நம்மளுடைய பட்ஜெட் இருக்குது. பட்ஜெட்டில் வந்து ஜிஎஸ்டி இன்க்ரீஸ் பண்ணலாம் ஆர் இம்போர்ட் டியூட்டி இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டும் இன்க்ரீஸ் பண்ணினாக்க தங்கத்தினுடைய மேலே இருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் சந்தைகளில் வரக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். ஸோ இவை எல்லாவற்றையும் தவிர ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் அது வந்து சாஃப்ட்னு ஆச்சுனாக்க இது வந்து மார்க்கெட்டில் தங்கம் வெள்ளியினுடைய விலைகள், அதாவது இப்போ அன்றைக்கி ட்ரம்ப் சொன்னோடனே எவ்வளோ விட்டாங்க, 5000 பாயிண்ட் விட்டு திருப்பி க்ளோசிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3500 ரூபாய் ரெக்கவர் பண்ணான். ஸோ அதனால் இந்த வாலட்டிலிட்டி தங்கம் வெள்ளியில் மிகுந்து காணப்படும். அதாவது இனிமே தங்கம் வெள்ளியே கிடைக்காது அப்படின்னு போயிட்டு ஒரு ஓவராலாக எல்லாத்தையும் அதில் கொண்டு போய் இறக்குவதும் தவறு என்று சொல்லலாம். மேலும் இன்றைய தினம் மார்க்கெட்டினுடைய டெக்னிக்கல்ஸை வைத்து பார்க்கும் பொழுது இந்த 200-day மூவிங் ஆவரேஜ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னாக்க மார்க்கெட்டினுடைய ரிஸ்க் அப்படைட் வந்து ரொம்ப நேரோ டவுன் ஆகிருக்கு. ஸோ அதனால் செலக்டிவாக டிசிப்ளின்டு அப்ரோச், அது மாத்திரம் இல்லாமல் மோர் சென்சிபிள் தேன் ப்ராட் பேஸ்டு பையிங் நன்கு இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இப்போ தேசிய பங்குச்சந்தை இன்றைக்கி ஹை வந்து காலையிலேயே வந்துருச்சு 25,347.95. அதிலிருந்து லோ இன்றைக்கி இந்த லாஸ்ட் ஆஃப் அன் ஹவர் தான் மார்க்கெட்டை போட்டு நொறுக்கி எடுத்தானுங்க 25,025.30. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்திருக்கக்கூடிய HSBC PMI டேட்டா 59.5 அப்புன்னு சொல்லலாம். ஏன்னா போன மாதம் 57.8 இருந்தது. அதுபோல் நம்மளுடைய இந்திய ரூபாயினுடைய மதிப்பும் நியூ ரெக்கார்ட் லோவை டச் பண்ணியிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ இவையெல்லாம் எகெயின் ஒரு சென்டிமெண்ட்டில் வந்து இந்த இம்பேக்டை கொடுத்துட்ருக்கு. அதுபோல் நிஃப்டி ஃபியூச்சர் பார்த்தோன்னா இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா எபோவ் ஆவரேஜாக வால்யூம் நடந்திருக்கு.
பேங்க் நிஃப்டி ஃபியூச்சரும் எபோவ் ஆவரேஜ் வால்யூம். நிஃப்டியை பொறுத்தவரை 25,201 அப்படிங்கிற புள்ளிகள் எகைன் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடும். இதில் வந்து சப்போர்ட்டில் பார்த்தோன்னா இந்த 25,030 அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. அது உடஞ்சா அதிலிருந்து 24,875 ஆர் 24,890 வரையும் வரும். ஸோ அதனால் நாளைய தினம் நாளை மறுதினமும் வரும் வாரம் சந்தைகள் எப்படி இருக்கும், எதையெல்லாம் நாம் பார்க்க வேண்டும். மறுபடியும் திங்கக்கிழமை அன்னைக்கு மார்க்கெட் லீவு, இனிமேல் செவ்வாய்க்கிழமை தான் மார்க்கெட். ஸோ அதனால் நம்மளுடைய சிறப்பு செய்திகளை மார்க்கெட் தகுந்த மாதிரி நாம் தொகுத்து வழங்குவோம். இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.